வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எம்.கே. கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களை பற்றி. தமிழ்நாட்டின் மிக சிறந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவர் எம்.கே. கல்யாணசுந்தரம். சிறைவாசம், போலீசார் அடக்குமுறை போன்ற பல இன்னல்களை சந்தித்த போதும் கடமையிலிருந்து தவறாது தொடர்ந்த அவரை பற்றி விரிவாக காண்போம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 1908ஆம் ஆண்டு கல்யாணசுந்தரம் பிறந்தார். இவரது தாய், தந்தை ஓரளவு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனினும் அவரது தந்தை மீனாட்சி சுந்தரம் முதலியார் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார். எம். கல்யாணசுந்தரம் உறையூர் திண்ணைப்பள்ளியில் ஆரம்ப கல்வியை கற்றார். திருச்சியில் காங்கிரஸ் கட்சியில் தீவிர உறுப்பினராக இருந்தார். அதே சமயம் தொழிற்சங்க இயக்கத்திலும் ஆர்வமுடன் பங்கேற்று வந்தார். 1939ஆம் ஆண்டில் கல்யாணசுந்தரம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்தார். ரயில்வே தொழிலாளர்களுக்காக தொழிற்சங்கத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பை மேற்கொண்டார். இவரது முயற்சியால் ரயில்வே லேபர் யூனியன் என்ற சங்கம் தொடங்கப்பட்டது. லேபர் யூனியன் வேகமாக வளர்ந்து வருவதைக் கண்ட ஆங்கிலேய அரசு கல்யாணசுந்தரம் மற்றும் 6 தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்தது. பின்னர் அவர்களை வேலூர் மத்திய சிறைக்கு அனுப்பியது. அங்கு சிறையில் பெரிய அண்டாக்களில் தண்ணீரை நிரப்பி அவர்களை சுமக்க செய்தனர். சிறை பிளாக்குகள் முழுவதையும் கழுவ சொல்லி சித்திரவதை செய்தனர். அவ்வப்போது அடித்தும் துன்புறுத்தினர். காலை 8 மணிக்கு தொடங்கும் சித்திரவதை பகல் வரை நீடித்தது. பின்னர் கல்யாணசுந்தரத்தையும் வேறு சிலரையும் தனிமையில் சிறையில் அடைத்தனர். இதை எதிர்த்து அவர்கள் 13 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். விடுதலையாகி அவர் வெளியே வந்த பிறகு தொழிற்சங்கத்தை மிகவும் வலுவானதாக வளர்த்தனர். அதன் பிறகு கல்யாணசுந்தரம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1945ஆம் ஆண்டில் திருச்சி நகர தொகுதியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ஆனால் அவர் வெற்றி பெறவில்லை. 1946ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை ரயில்வே தொழிலாளர் வேலைநிறுத்தம் செய்தனர். 1946ஆம் ஆண்டு செப்டம்பரில் ஆங்கிலேய போலீஸ் துணை சூப்பரிண்டென்டென்ட் ஹாரிசன் தலைமையில் மலபார் விசேஷ போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பொன்மலை தொழிலாளர்கள் 5 பேர் இறந்தனர். அப்போது கல்யாணசுந்தரம் கடுமையாக தாக்கப்பட்டு படுகாயம் அடைந்தார். போலீஸ் சித்திரவதைக்கு ஆளாகி முதுகெலும்பு உடைக்கப்பட்டதால் இவரால் நிற்கக்கூட முடியாமல் போனது. இருப்பினும் அவர் பின்வாங்கவில்லை. 1948ஆம் ஆண்டு கல்யாணசுந்தரம் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளராக இருந்தார். அச்சமயத்தில் தலைமறைவாக இருந்த அவரும் இதர தோழர்களும் கைது செய்யப்பட்டனர். கல்யாணசுந்தரம் மற்றும் 250 பேர் போலீசார் சதி வழக்கு தொடர்ந்தனர். பின்னர் 1952ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் திருச்சி நகர தொகுதியில் போட்டியிட்ட கல்யாணசுந்தரம் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டசபையில் அவர் ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1956 முதல் 1956 மற்றும் 1961 சட்டமன்ற தேர்தலிலும் கல்யாணசுந்தரம் திருச்சி
நகர தொகுதியில் வெற்றி பெற்றார். பின்னர் 1971, 1977 ஆண்டுகளில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கல்யாணசுந்தரம் போட்டியிட்டு இருமுறை எம்பி-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1980 ஆண்டில் ராஜ்யசபையிலும் எம்பி-யாக இருந்தார். இதற்கிடையே 1965 ஆண்டில் கருப்பூர் பஞ்சாயத்து தலைவராக கல்யாணசுந்தரம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆயிரத்தி 1970 ஆண்டு வரை அதன் தலைவராக இருந்த அவர் கருப்பூர் பஞ்சாயத்தை நகர பஞ்சாயத்தாக தரம் உயர்த்தினார். 1983 ஆண்டு டிசம்பரில் சேலத்துக்கு அருகே ஏற்பட்ட கார் விபத்தில் இவர் தூக்கி எறியப்பட்டார். இதனால் வலது கையில் எலும்பு முறிந்தது. இதையடுத்து சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் நீண்ட காலம் இருக்க வேண்டியதாயிற்று. துறைமுக தொழிலாளர் தந்தை ஏஎஸ்கே மறைந்த பிறகு மெட்ராஸ் ஹார்பர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக கல்யாணசுந்தரம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது அவர் சோவியத் யூனியனில் இருந்தார். அங்கிருந்து சென்னை திரும்பிய அவர் துறைமுகம் சென்று தமக்கு தரப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மணலி கந்தசாமி இறந்த பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக கல்யாணசுந்தரம் நீண்ட காலம் பணியாற்றினார். இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி உருவான போது தமிழ்நாட்டில் அதன் ஸ்தாபன தலைவரானார். 1988 ஆண்டு சென்னை பொது மருத்துவமனையில் வழக்கமான பரிசோதனைக்காக அவர் சென்றபோது நீண்ட பயணமோ களைப்பூட்டும் வேலைகளோ செய்ய வேண்டாம் என்று டாக்டர்கள் எச்சரித்தனர். ஆனால் தொழிற்சங்க வேலை காரணமாக கல்யாணசுந்தரம் டெல்லியில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது கட்சி கூட்டம் கொல்கத்தாவில் நடந்ததால் அங்கிருந்து கொல்கத்தா சென்று அதே நாளில் டெல்லி திரும்பினார். இத்தகைய அலைச்சலால் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் 1988 ஆண்டு ஜூன் 20 கல்யாணசுந்தரம் அவர்கள் மறைந்தார். தன்னலம் கருதாது தான் சார்ந்த இயக்கத்துக்காக அயராது உழைத்த கல்யாணசுந்தரம் தனது இறுதி மூச்சு வரை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்காக பாடுபட்டவர் என்றால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.